சிறுத்தை சிவா அப்படிதான் கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து கமெண்ட்ல ஃபயர் விட்டு இருக்காங்க கங்குவா சிவா. ட்ரைலர் வந்திருக்கு, எப்படி இருக்கு? இல்ல அந்த பிரம்மாண்டம் அதை ரொம்ப ரசிக்கும்படியா பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே வந்து ஒரு படத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒன்று சொல்லுவாங்க, இந்த படம் இத்தனை பட்ஜெட்ல எடுத்திருக்கோம், அவ்வளவு பட்ஜெட்ல எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் அது ஸ்கிரீன்ல தெரியவே தெரியாது. பட் சில இயக்குநர்கள் தான் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்களோ அந்த பட்ஜெட்டை ஸ்கிரீனில் காட்டக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். சிவாக்கு இருக்குன்னு சொல்லி அது வந்து இவருக்கு இருக்கிறதா நான் நம்புறேன். சூர்யா படத்திலேயே அதிக செலவு இந்த படத்துக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 220 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வரலாற்று பின்னணி உள்ள படம். அதுல வந்து விஎஃப்எக்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி தூக்கி தெரியும், சரியா இருக்காது. அதனால நம்ம வந்து பெரும்பாலும் பொருத்த முடியாத ஒரு சூழல் தான். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எவ்வளவு எல்லாம் பார்த்தாலும் அந்த படம் ரொம்ப சிறப்பாக வரும். ரிஸ்கியான ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய கருத்து மோதல்களை ஏற்படுத்துகிற படமா இருக்கும். ஏன்னா ஒரு படம் நிகழ்கால கதை ஒன்று படத்துல வருது. அதுல வந்து இவங்க 2 பேரும் இருப்பதற்கு வாய்ப்பு. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபில் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கு. சிறுத்தை சிவா அப்படிதான் கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து கமெண்ட்ல ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க கங்குவா சிவா. ட்ரைலர் வந்திருக்கு, எப்படி இருக்கு? இல்ல அந்த பிரம்மாண்டம் அதை ரொம்ப ரசிக்கும்படியா பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே வந்து ஒரு படத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒன்று சொல்லுவாங்க, இந்த படம் இத்தனை பட்ஜெட்ல எடுத்திருக்கேன், அவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் அது ஸ்க்ரீனில் தெரியவே தெரியாது. பட் சில இயக்குநர்கள் தான் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்களோ அந்த பட்ஜெட்டை ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். சிவாக்கு இருக்குன்னு சொல்லி அது வந்து இவருக்கு இருக்கிறதா நான் நம்புகிறேன் இனிமேல். ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாத்தன் ஒரு படம் பண்ணார், அதில் அவ்வளவு கிராண்டியர் இருந்ததாங்கிறது வேற. ஆனால் இந்த படத்தை ஆரம்பத்திலேருந்தே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூர்யா படத்திலேயே அதிக செலவு இந்த படத்துக்கு தான், கிட்டத்தட்ட ஒரு 220 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா இருக்குமா அல்லது பொய்யா எதுவும் அவுத்து விடுறாங்களா அப்படின்லாம் நாம நினைக்கும் பொழுது இப்படி ஒரு ட்ரெய்லரை இறக்கி அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாரு. நிஜமாவே இந்த மாதிரி ஒரு வரலாற்று பின்னணி உள்ள படம் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதில் வந்து விஎஃப்எக்ஸுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி துருத்திக்கிட்டு தெரியும், சரியாக இருக்காது. அதனால நம்ம வந்து பெரும்பாலும் பொருந்த முடியாத ஒரு சூழல்லாம் வரும். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளவு எல்லாரும் பண்ணி பார்த்தாலும் அந்த படம் ரொம்ப சிறப்பாக வருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. பார்க்கலாம் அது எப்படி இருக்குது. முழு படமும் பார்க்கும்போது தான் நாம நினைச்சதெல்லாம் அதில் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து கமர்ஷியல் படங்களுக்கு மட்டும்தான் வந்து டிஎஸ்பி செட் ஆவார், தெலுங்கு ரசிகர்களுக்கு மட்டும்தான் இவர் இசையமைச்சா பிடிக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த படத்தின் மூலமா அதை உடைச்சிருக்காரா? கேரளாவிலிருந்து எஸ்பிபிக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க கமெண்ட்ல. இன்னொரு பக்கம் எல்லா மொழிகளும் ரசிக்கக்கூடிய இசையமைப்பாளராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாருன்னு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே அந்த பிம்பத்தெல்லாம் உடைச்சிட்டாரு. இல்லை, அவரு தேவிஸ்ரீ பிரசாத்தை பொறுத்த அளவுக்கு இப்போதான் அவர் ஜெயிச்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே பல அருமையான பாடல்களை கொடுத்துருக்கிறாரு. பின்னணி இசையை பொறுத்தளவுக்கு ஒரு அதிரடியான இசைகள்லாம் கொடுத்துருக்கிறாரு அவர். ஸோ அதனால் நம்ம வந்து அவர் இந்த படத்துலேருந்து தான் அவர் குரோ அப் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ப்ரூவ் பண்ணவர் தான். இந்த படத்தில் இன்னும் வந்து அவர் ஒரு அதிரடி காட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு வட்டத்திலே சுருக்கிட்டாங்களோ. சச்சின் மாதிரியான படங்கள், ஒரு இயல்பான படங்கள், ஒரு குட் ஃபீல் மூவி கொடுத்துருந்தாலும் கூட அதெல்லாம் பெருசாக பேசாமல் மற்ற படங்களை மட்டும்தான் இந்த சிங்கம் மாதிரியான இல்லை ரேப் மட்டுமே பாடக்கூடிய இசையமைப்பாளராக கட்டமைச்சிட்டாங்களா? இல்லைங்க, எப்போவுமே கமர்ஷியல் படங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கான வேல்யூவே அதிகம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்டாக ஒரு கொட்டுக்காளி மாதிரி ஒரு படம், ஒரு கூழாங்கல் மாதிரி ஒரு படம் எடுக்கிற ஒரு இயக்குனருக்கும் ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுற இயக்குனருக்குமான சம்பளத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இவங்களுக்கு ரொம்ப லோவாக கொடுப்பாங்க, படம் சூப்பராக இருக்கும், காவியமாக இருக்கும், உலகமே கொண்டாடும், ஆனால் சம்பளம் கம்மி. பார்த்தாலே என்னடா இப்படிலாம் படம் பண்ணியிருக்காங்களே, இப்படிலாம் உலகத்தில் நடக்குமா, ஏன் கற்பனைக்கு எட்டாமல் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு அது 200 கோடி 300 கோடிக்கு போகும் வசூல் பண்ணும். அவருக்கு ஒரு பெரிய சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ கமர்ஷியலாக படம் பண்ணாதான் தேவிஸ்ரீ பிரசாத் மாதிரியான இசையமைப்பாளர்களே இங்கே கொண்டாடுறாங்க. ஸோ அதனால்
அவர் வந்து ஒரு மாதிரி பொய்டிக்காக படம் பண்ணியிருப்பார். அதுலெல்லாம் வராத பேர் வந்து இதில் வந்திருக்குன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிற ரசனை. அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதில் நிறைய வசனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏ ரத்தமும் ரத்தமும் வந்து வேற்றுமையில தானே ஒன்று தானேன்ற மாதிரி எல்லாம். எனவே இனங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்றத வந்து கதையை வந்து இப்போ வந்து நம்ம நெட்டிசன்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட்ல. ஒரு பிரிவினையை பேசுற படம் தானே, பாகுபலி மாதிரி இல்லாத அண்ணன் தம்பிக்கான மோட்டிவ் இல்லாம ஏதோ ஒரு இன போராட்டம் அவதார் மாதிரியான ஒரு இதுதான் கதையை தான் வச்சிருக்குன்றத எடுத்துக்கலாமா? இல்லை, ரொம்ப ரிஸ்கியான ஒரு சமூகத்துல ஒரு பெரிய கருத்து மோதல்களை ஏற்படுத்துகிற படமெல்லாம் அது இருக்காது. ஒரு கமர்ஷியலான படமாக இருக்கும். ஏன்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் வர்ற கருத்துக்கள் மூலம் வாழ்நாள் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போதைக்கு சூர்யா வரமாட்டார். ஏன்னா ஏற்கனவே ஜெய்பீம்ல சாதாரணமாக ஒரு விஷயத்த எங்கேயோ யாரோ ஒரு ஆர்ட் டைரக்டர் செய்ய போக அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக அவருக்கு வந்து முடிஞ்சது. ஜோதிகா பேசி வந்து ஆமாம். ஸோ அதனால வந்து பெருசாக அவங்க வந்து கருத்துக்களை சொல்லி அதன் மூலம் ஒரு பெரிய புரட்சியை விதைக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. ஒரு கமர்ஷியல் படத்தில் என்ன காட்சிகள் என்ன வசனங்கள் வைக்கணுமோ அதுதான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. நான் அந்த அளவுக்கு தான் அதை நம்புறேன். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் பட்ஜெட் ஹீரோவா தான் பார்த்தாங்க. ஏன்னா பாலிவுட்ல கூட ஒரு படம் பேசப்பட்டு அது 500 கோடிக்கு மேல ஆகும், இவரை வச்சு கலெக்ஷன் எடுக்க முடியுமா, அது வந்து ட்ராப் ஆச்சு. இன்னொரு பக்கம் இப்படி பார்க்கும்போது 10 மொழிகள் இந்த படங்கள் வெளியாக போகுது. எனவே இந்த கலெக்ஷன்ஸ் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு வந்து சூர்யா உயர்ந்துட்டாரா? படம் எப்பவுமே கண்டென்ட் தாங்க. இப்போ எஸ்ன்னு ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு முன்னாடி நம்மள அவர் தெரியுமா? இல்லை, தெரியாது இல்லை. நம்ம இங்க கர்நாடகாவில் வேணா அவரை தெரிஞ்சிருக்கலாம். பட் மற்ற மொழிகளில் எஸ்ஸுங்கிற ஒரு நபரை யாருக்குமே தெரியாது. திடீர்னு வந்து அப்படி புயல் மாதிரி வந்தார், எல்லாருமே அவரை வந்து ரசிக்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரி தான் ஒரு படம். உங்களுக்கு கண்டென்ட்டும் அது சொல்லப்பட்ட விதமும் சரியாக இருந்ததுன்னா அது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஓடத்தான் போகுது. இந்த படம் அந்த லிஸ்ட்டில் வருமானு நமக்கு தெரியல. ஒருவேளை இந்த படம் ஓடிச்சுன்னா, ஏற்கனவே 30 லாங்குவேஜ்னு சொன்னாங்க, இப்போ குறைச்சி 10 லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் நேரத்தில் அது எத்தனை நமக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு 5-6 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, எல்லா லாங்குவேஜ்லையுமே ஹிட் ஆகுதுன்னு வைங்களேன், நிச்சயமாக ஹிந்தியில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் இவருக்காக படம் பண்ணுறதுக்கு சூழ்நிலை உருவாகும். அது இந்த படம் உருவாக்குமா என்னங்கிறது ரிலீஸுக்கு பிறகு தான். நடிகர் தனுஷா இருக்கட்டும் இல்லை மற்றவங்களா இருக்கட்டும், இந்த பாலிவுட் போயிட்டா வந்து பெரிய ஹீரோ, பாலிவுட் போயிட்டா பெரிய வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு கற்பனை இருந்துகிட்டே இருக்கும். இவருக்கும் கூட அந்த பாலிவுட் மேல ஒரு மோகம் இருக்கு. நிச்சயமா. நீங்க அது வந்து கற்பனை கனவுன்னா கூட யதார்த்தம் அதானே. இன்னைக்கு ஒரு தமிழ் படத்துக்கு நீங்க போடுற பிரிண்ட்டு வெளியிடுகிற தியேட்டர்கள்லாம் தாண்டி பாலிவுட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா எத்தனை தியேட்டர்கள் ஒரு ரிலீஸ் வருதுன்னா எவ்வளோ, ஒரு 5000 தியேட்டர்களில் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, ஒரு 5000 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல சாதாரணமாக. அப்போ அதுதானே பெருசு. அதை நோக்கி நம்ம போகணுங்கிறது தானே எல்லாருடைய கனவாகவும் இருக்கும். இப்போ சூர்யாவுடைய கனவும் அதுவாக தான் இருக்குது. அவர் போயிருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவரை தூக்கி சுமப்பதற்கான ஆட்களும் இங்கே முன்னாடியே போயிட்டாங்க. இப்போ ஞானவேல் ராஜாலாம் அங்கே போய் ஒரு ஆஃபீஸை போட்டு அங்கே இருக்கிற பல ஃபைனான்சியர்களோட டைப் பண்ணி இந்தியில் படங்கள்லாம் எடுக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு போகிறதுக்கு அங்கே இன்னும் வசதிகள் செஞ்சு தரப்படுது. அது இன்னொரு பக்கம் ஜோதியா அங்கே ஏற்கனவே அவங்க இருந்த ஊருங்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் ரொம்ப வசதியாக இருக்குது. அங்கே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அங்கே படம் பண்ணணுங்கிற பிளானில் இருக்காங்க. அப்படி மெல்ல மெல்ல அவரை இந்திக்கு கொண்டு போகிற எண்ணம் வந்து அவருக்கு ஒரு பக்கம் இருந்தால் கூட அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் இருக்கு. அதுக்கு நிறைய சாத்தியங்களும் இங்கே மெல்ல மெல்ல அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த கங்குவா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததுன்னா அவருடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறுவதற்கு வாய்ப்பு. இன்னொரு பக்கம் வந்து கிங்ஸ்லியும் அதுக்கப்புறம் யோகி பாபுவும் படத்துல இருக்காங்க. ஆனா ட்ரெய்லர்ல இல்லை. இவங்களுக்கு என்ன கதாபாத்திரம் அப்படின்றத வந்து ஒட்டுவார்களா? முதல்ல வந்து இது வந்து ஒரு வரலாற்று ரீதியான படம். யோகி பாபு வந்து முடியை வந்து வெட்டலை, அப்போ அவர் எந்த கெட்டப்ல வருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனவே நகைச்சுவை கதாபாத்திரத்தை உள்ளே வைத்திருக்கிறார்கள். மாறுபட்ட வேடத்துல அவங்க இருப்பாங்கன்றது மட்டும் உறுதின்றத வந்து நெட்டிசன்கள் பகிர்றாங்க. உண்மையை அப்படிதான் இருக்குமோ? இல்லை, யோகி பாபு கான்ஸ்டபிளா நடிச்சா கூட அதே ஹேர் ஸ்டைல தான் வருவார். அவர் வந்து அதை மாற்றவே மாட்டார். அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா கண்டினியூட்டி. அவர் ஒரே நேரத்தில் 10 படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால மாற்ற முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவங்க 2 பேரையும் படத்தில் காமிச்சாதான் இந்த படத்துக்கு ஒரு வேல்யூ வருங்கிற அவசியமே இல்லை. இப்போ சில படங்கள்ல யோகி பாபுவை காமிச்சா அது வந்து ஏதோ ஓரளவு கமர்ஷியலாக பயன்படும் அப்படின்னு நினச்சி காமிப்பாங்க. பட் இந்த படத்துக்கு அந்த அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து இவங்க காமிக்கிறது எல்லாருமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் அதுதான் இப்ப கேள்வி எழுப்புறாங்க. அப்படிப்பட்ட இதுல இவர்கள் 2 பேர் ஒட்டுவாங்க. இதுக்குள்ள இருக்காங்களான்னு தெரியாது. இல்ல ஒருவேளை வேற நிகழ்கால
கதை ஒண்ணு படத்துல வருது, அதுல வந்து இவங்க 2 பேரும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கற்பனையா ஒரு வரலாறு. ஆமா, இது வந்து வரலாறா இருக்கலாம், இது வந்து நிகழ்காலமா இருக்கலாம், பாகுபலி மாதிரி. இதுல எந்த போர்ஷன்ல இவங்க வராங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து சூர்யாவுக்கு இது ஒரு கம்பேக், இனிமே வந்து அவர் உயர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அவருடைய லைனப்ல வந்து சங்கரும் அவரும் இணைவார் அப்படின்ற படம் வந்து இன்னும் நிச்சயமாகல. அதோடைய அப்டேட் என்னவா சார் இருக்கு? சங்கர் அவரும் இணையறதா தகவலே வரலையே. நம்மளாதான் அங்கங்க பரபரப்பா கிளப்பி விட்டுட்டு இருக்காங்களே தவிர அப்படி ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஒரு முறை சு வெங்கடேசனோட இணைந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை இவங்க என்னவா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, வேள்பாரி கதைக்கு வந்து வேள்பாரி கதையை எழுதினவரே சு வெங்கடேசன் தான். அப்படி இருக்கும்போது வேள்பாரியில சூர்யா நடிக்கிறாருங்கிற மாதிரி கோத்துட்டாங்க. நிறைய கட்டுரைகளும் அப்படிதான் வந்து நிறைய. உண்மை அது இல்ல, புறநானூறு படத்துக்கு சு வெங்கடேசன் டைலாக் எழுதினார். அதுலதான் நாங்க ஒன்றிணைவோம்னு சூர்யா சொன்னதை தவிர இவங்க எல்லாமே வந்து வேள்பாரி முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. மற்றபடி சங்கர் படத்துல குறிப்பா வேள்பாரியில சூர்யா இருக்காருங்கிறது முற்றிலும் தவறான தகவல். கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை நன்றி.